வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பல்லவன் வீட்டு துணியை மொத்தமும் பேக் பண்ணிட்டு அண்ணியனோட ஒரே ஒரு செட்டை வாங்கி வச்சு, இந்தா உன் துணி இதில் இருக்குல்ல, நீயே தூக்குன்னு கொடுத்துட்றாரு. டேய் சோழா, முடிஞ்சுதாடா, நேரம் ஆகுது பாரு அப்படின்னு சேரன் கூப்பிட சோழனும் பேக் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. கூடவே நிலாவும் வர்றாங்க. வாட்டர் பாட்டிலை மூடிக்கிட்டே பேக் பண்ணியாச்சாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, ரெண்டு பேரும் ஒரே குரல்ல பேக் பண்ணியாச்சுன்னுங்கிறாங்க. அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே அது எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சுன்னு அப்படிங்கிறாரு சோழன். சோழன், சார்ஜர் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ அதை மறந்துட்டேனே, இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ பாண்டியும் பல்லவனும் வெளியே வர்றாங்க. அண்ணே நான் ரெடிங்கிறாரு பல்லவன். ரெடிண்ணே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் நானும் ரெடி தான்டா, போலாமாம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு பச்சை கலர் கட்டப்பையை தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு நடேசன். என்னப்பா கட்டப்பையை தூக்கிட்டு வர்றீங்கன்னு சேரன் கேட்க, ஆமாம் கட்டப்பை தான், 2 நாளைக்கான துணிமணி எல்லாம் இதில் வச்சிருக்கேன், அதுக்கு என்ன இப்போங்கிறாரு அவரு. சரி அதுக்குன்னு கட்டப்பையாப்பா தூக்குவாங்க, எங்க பேக் இருக்குல்ல அதுல வச்சுக்கலாம் இல்லப்பாங்கிறாரு சேரன். ஏன் கட்டப்பையில வச்சா ஆகாதா, எனக்கு இதுதாண்டா வசதியா இருக்குன்றாரு அவரு. அப்பா நல்ல பேக்ல எடுத்து வச்சுட்டு போலாம் இல்லப்பா, மார்க்கெட்டுக்கு போற மாதிரி கட்டப்பையா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்கு. ஐயோ இவர் மானத்தை வாங்குறதுக்குன்னே இந்த பையோட வந்து நிற்கிறாருன்ற மாதிரி மற்ற பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் கட்டப்பையோட மகிமை என்னன்னு தெரியுமாடா உனக்கு, இதுக்கு என்னடா குறைச்சல், இதுவும் பைதான்டா அப்படின்னு நடேசனை ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. சொன்னா கேட்க மாட்டீங்க, இருங்க டேய் சொல்ல இதை புடி அப்படின்னு வாட்டர் பாட்டிலை கொடுக்க அவர் வாங்கிக்கிறாரு. ஏன் இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு நடேசன் கேட்க, இருங்க வர்றேன்னு ரூம்குள்ளே போறாரு சேரன். எங்க போறான் இவன் அப்படின்னு அவர் பார்த்துட்டே இருக்க, உள்ளர போனவர் ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாரு. அதை கொடுங்க, இந்த பையில வச்சு தரேன்னு சேரன் கேட்க, ஏய் எனக்கு கட்டப்பை தாண்டா கரெக்டா இருக்கும், நீ சொல்றங்கிறதுக்காக பையெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு கட்டப்பை தான் என் உயிருங்கிற மாதிரி அவர் பிடிவாதமாக நின்றுட்டு இருக்காரு. சோழன் கையில் இருக்க வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு சலிச்சு போய் இடுப்பில் கையை கொடுத்து நிற்கிறாரு. சும்மா வீம்பு பண்ணாதீங்க, கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு போனா நல்லாவா இருக்குன்றாரு பாண்டி. எனக்கு நல்லா தாண்டா இருக்கும், எனக்கு இந்த பை தான் வசதியா இருக்கும், நான் என்ன துணிமணியை தலைமையிலையா வச்சு சுமக்க போறேன், நீ எப்படி ஒரு பைய கொண்டு வர்றியோ அதே மாதிரி இது ஒரு பை, அவ்வளவுதாங்கிறாரு நடேசன். அப்பா அதுக்கு சொல்லலப்பா, நாம விசேஷத்துக்கு போறோம், அங்க இப்படி போனா நல்லா இருக்காதுல்ல, எல்லாருமே நாங்கெல்லாம் பேக் தானே எடுத்து வச்சிருக்கோம், நீங்க மட்டும் எதுக்குப்பா கட்டப்பையில எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ ஒருவேளை நம்ம கட்டப்பையே வித்தியாசமா இருக்கும்னு குனிஞ்சு பாக்குறாரு. சொன்னா கேளுங்கப்பான்னு சேரன் கேட்க, மறுபடியும் பைய பார்த்துட்டு, ஏய் இதை பார்த்தா உங்களுக்கெல்லாம் பை மாதிரி தெரியலையா, எனக்கு இதுதாண்டா வசதியா இருக்கும், டபால் டபால்னு துணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு அவரை விடாம ஆர்கியூ பண்றாரு. அங்கிள் அப்படின்னு நிலா கூப்பிட படக்குன்னு திரும்புறாரு. அண்ணன் அவ்வளோ தூரம் சொல்றாருல்ல, ப்ளீஸ் அங்கிள்ங்கிறாங்க நிலா. அப்பா ஒரு காரணமாக தான்ப்பா சொல்கிறேன், கொடுங்கப்பா இதில் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல, இதோ பாரு என் மருமக சொல்கிறான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் மாற்றிக்கிறேன், இந்தா அப்படின்னு அவர் நீட்ட. நிலா பார்த்தீங்களா அப்படின்னு சந்தோஷமா சோழனை பார்க்குறாங்க. நிலா ஒரு ஆள் சொன்னாதான்ப்பா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சேரன் துணியை அதுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காரு. டேய் கதவை போட்டுங்கடா அப்படின்னு நடேசன் சொல்ல, கொல்லப்பக்க கதவெல்லாம் பூட்டிட்டு இருக்காரு பாண்டி. ஒரு வழியா பேக்கிங்லாம் முடிஞ்சு நடேசன் வேகமாக வெளியே வர்றாரு. வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பேகு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து வண்டியில் வச்சுட்டு ஏறுறாங்க. சோழன் டிரைவிங் சீட்டில் உட்கார நிலா பக்கத்தில் உட்காடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சேரனும் நடேசனும் உட்காடுறாங்க. லாஸ்ட் சீட்டில் பல்லவனும் பாண்டியும் உட்காடுறாங்க. என்னண்ணே ஓகேவாண்ணே போலாமாண்ணே அப்படின்னு சோழன் கேட்க, போலாண்டாங்கிறாரு அவரு. உடனே நடேசன், என்னடா காலை இப்படிதான் பப்பர பேன்னு விரிச்சிட்டு உட்காருவியா, ஒழுங்கா உட்கார மாட்டியா அப்படின்னு கத்துறாரு. இவர் என்ன 7:30 ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ 8:30க்கு தாவறாரே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அப்பா அங்கே வந்து ஏதாவது சத்தங்கித்தம் போட்டுட்டு இருக்க கூடாது, அமைதியா இருக்கணும், யார்கிட்டையும் எந்த வம்பும் இழுக்கக்கூடாதுங்கிறாரு சேரன். உடனே நான் வரலடா அப்படின்னு வேகமா கதவை திறந்துட்டு இறங்குறாரு. அப்பா என்னப்பா என்னாச்சு அப்பா அப்படின்னு சேரன் இறங்கி போயிட்டு இருக்க நடேசன் பின்னாடி போய் அப்பா அப்பான்னு கையை பிடிக்கிறாரு. ஒரு வீட்டு பக்கமா திரும்பி நடக்க, அப்பா என்னாச்சுப்பான்னு கேட்குறாரு. நான் வரலடா, வண்டி இன்னும் மூவ் ஆகவே இல்லை, அதுக்குள்ள அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட, ஆளை பாரு
ஏண்டா இவங்க என்ன பெரிய ஒழுங்கா? என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் டென்ஷனாக கத்திட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு சலிப்பாக பார்க்குறாங்க நிலா. நீ அப்பாவா நான் அப்பாவா அப்படின்னு நடேசன் கத்த. சரிப்பா தெரியாமல் சொல்லிட்டேன், வாங்க போலாங்கிறாரு சேரன். பாரு இனிமே எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நடேசன் சொல்ல, உடனே பாண்டி தலையை நீட்டி அதுக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறாரு. ரைட்டுடா ரைட்டு, நீங்கள் போங்க நான் வரல அப்படின்னு அவருக்கு கீழே நின்று கத்திட்டு இருக்க. ஏய் ஏண்டா நீங்கள் வேற சும்மா இருங்கடா, நீங்கள் வாங்கப்பா வாங்கப்பா வந்து உட்காருங்கப்பா வாங்க ஏறுங்க அப்படின்னு சேரன் கூப்பிட்டு இருக்க. அங்கிள் ஏறுங்க அங்கிள்ங்கிறாங்க நிலாவும். அவரும் ஏறி உட்காந்து கதவை சாத்துறாரு. அண்ணே தண்ணி பாட்டில் இருக்குல்லண்ணே, தண்ணி கொடுண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்க. இந்தடா அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி சேரன் கொடுத்த வாட்டர் பாட்டில் எடுத்து சோழன் கொடுக்குறாரு. அவர் சீட் பெல்ட்டை போட நிலாவும் சீட் பெல்ட்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க வண்டி அங்கேருந்து கிளம்புது. பல்லவன் தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்க. டே பல்லவா கம்மியாக குடிடா, அப்புறம் போகிற வழியெல்லாம் பாத்ரூம் போகணும்னு சொல்ல போகிற அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே தண்ணி பாட்டில்னு ஒன்று தான் ஞாபகம் வருது, அங்கே போய் தண்ணியெல்லாம் போட்டுட்டு அலப்பறை பண்ண வேண்டான்னு சொல்லி அவர்கிட்ட மிஸ்டர் நடேசன் கிட்ட சொல்லி வையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரை ஓட்டுறாரு சோழன். டேய் வண்டியை நிப்பாட்றா நான் இறங்குறேன் அப்படின்னு நடேசன் ஆரம்பிக்க. அப்பா அப்பா அப்படின்னு கெஞ்சுறாரு சேரன். என்னடா சொன்னேன் உங்ககிட்ட, சின்ன பையன் மாதிரி எல்லாரும் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க. டேய் வண்டியை நிப்பாட்டுங்கடா நான் இறங்குறேன் அப்படின்னு அவரு தையா தக்கான்னு குதிக்கிறாரு. அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுங்கிறாரு சோழன். நிப்பாட்ட முடியாதா அப்படின்னு அவர் கேட்க. ஆமாங்கிறாரு சோழன். சரி நான் குதிக்கிறேன், என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் கதவை திறக்க போக, அப்பா 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 அப்படின்னு சேரன் அவரோட கையை இழுத்து பிடிக்க. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற நிலா. சோழன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா, வெளியே வந்தா எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியுன்றாங்க நிலா. அப்படின்னு நடேசனும் வீரமா சொல்லிட்டு இருக்க. ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு அப்படிங்கிற நிலா. இங்க பாருங்க, யாரும் அங்கிளுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், அங்க எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அவருக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படி சொல்லுமா, இங்க பாருமா உன் ஒருத்திக்காக தாம்மா இவனுங்க எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நடேசன் சொல்ல. நிலாவும் தெரியும் அங்கிள், இனி யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க ரிலாக்ஸ்டா வாங்க அப்படின்னு நிலா அவருக்கு செம்மையா சப்போர்ட் பண்றாங்க. ஓகேம்மா ரிலாக்ஸா வரேன், நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பாட்டை போடுறா அப்படின்னு நடேசன் சொல்ல. அப்படின்னு பாக்குறாரு சோழன். இல்லடா எம்ஜிஆர் பாட்டா போடுறாங்கிறாரு அவரு. ஷோ இன்னும் கொஞ்ச நேரம் இவர் கூட தான் டிராவல் பண்ணி ஆகணுமா அப்படின்னு அவங்கள டென்ஷனோட பார்க்க. நான் போடுறேன் அங்கிள் அப்படின்னு நிலா போட்டு விட. அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில்னு பாட்டு போயிட்டு இருக்கு. ஏம்மா நான் இந்த பாட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்ப அங்க இருந்தேம்மா அப்படின்னு நடேசன் சொல்ல. அப்படியான்னு ஆச்சரியமா கேக்குறாங்க நிலா. எம்ஜிஆர் இந்த மாதிரி கையை காட்டினாரு தெரியுமில்ல அப்படின்னு டாட்டா மாதிரி காமிக்கிறாரு நடேசன். அட பாடுறாங்கிறாங்க நிலா. அப்படின்னு நடேசன் பெருமையா சொல்ல. சூப்பரு அப்படிங்கிறாங்க நிலா. முடியலடா அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் பாண்டியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாண்டி ஹஸ்கி வாய்ஸ்ல தள்ளி போக சொல்லியிருப்பாருன்னு சொல்ல பல்லவனுக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க சேரனுக்கும் சிரிப்பு வருது. டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடாங்கிற மாதிரி அவர் மெதுவா கையை தட்டி கொடுக்குறாரு. இவரு பாட்டு கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்காரு. சோழன் நடேசன் ஒரு பார்வை பார்த்துட்டு நிலா பக்கம் திரும்பி நிலான்னு கூப்பிட அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் நல்லா சமாளிக்க கத்துக்கிட்ட போலேங்கிறாரு. ஏங்க ஒரு வருஷமா இந்த வீட்டுல இருந்துகிட்டு இது கூட தெரியலன்னா எப்படிங்கிறாங்க நிலா. என் பொண்டாட்டி மாசுப்பா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு அவர் சிரிக்க நிலாவும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கங்க ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு காரை ஓட்டிட்டு வர்றாங்க. நிலாவோட வீட்டுக்கு வந்துற அங்க ஃபுல்லா சீரியல் லைட்டு டெக்கரேஷன் ஒரே அமர்க்கலமா இருக்கு. கார் வந்து நிக்க மனோகர் தேனு தாஸ் அப்படின்னு எல்லாருமே வரவேற்க வந்து நிக்கிறாங்க. நிலா இறங்கி வர நிலா வாடா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப பாசமா கூப்பிடுறாரு. நிலா வா அப்படின்னு அவங்க அம்மாவும் சிரிப்போட சந்தோஷமா நிலாவை போய் ஹக் பண்ணிக்க. அம்மா அப்படின்னு அவங்களும் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நிமித்தி மகளோட தலையை தடவி கொடுத்து எவ்வளவு நாளாச்சுடி நீ நம்ம வீட்டுக்கு வந்து வா அப்படிங்கிற அவங்க அம்மா. வாங்க அப்படின்னு சோழனையும் பார்த்து சொல்றாங்க. வாங்க வாங்க அப்படின்னு மனோகர் எல்லாரையும் வரவேற்கிறாரு. வா நிலா அப்படின்னு மதி நிலாவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர போக இவங்களும் உள்ளர போறாங்க. அவங்க எல்லாரும் ஹாலுக்குள்ள வர அங்க இருக்கவங்களும் எழுந்து வாங்க வாங்க வணக்கம்னு சொல்ல
அவங்களுக்கு இவங்கெல்லாம் வணக்கம்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. உள்ளர வந்த நடேசன் அப்படியே ஹாலை பார்த்துட்டு, அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வீடு, அரண்மனை மாதிரி இருக்கே, நீங்கள் சென்னையில் இருந்த வீட்டை விட இது பெரிய வீடாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நடேசன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு மனோகர் கிட்ட. மனோகர் கலகலன்னு சிரிச்சிட்டு, அது சும்மா சென்னை வந்தா தங்கறதுக்கு கட்டின வீடு அப்படின்னு சொல்ல, தங்கறதுக்கே அவ்வளோ பெரிய வீடா, உங்க இடம் பெரிய இடம் தாங்கிறாரு நடேசன். மனோகர் ஒரு பெருமிதத்தோட பார்க்க, அண்ணி அவர் இன்னைக்கு தானே வந்திருக்காரு, அதான் அப்படி சொல்றாருங்கிறாரு பல்லவன். டேய் பல்லவா, இந்த வீட்டில் வேலை செய்யறதுக்கே 5லேருந்து 6 பேர் இருக்காங்க, பாத்ரூம் மட்டுமே ஒரு 4-5 இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அது ரொம்ப அவசியமாக்குன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. பல்லவனும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த வீட்டெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்கிறாரு. அதனால தான்டா ஒரு 5-6 பேர் எப்பவுமே இந்த வீட்டை தொடச்சி சுத்தமா மெயின்டைன் பண்றாங்கன்னு சோழன் சொல்றாரு. சொல்ல மறந்துகிட்டேன் பேசிக்கிட்டே. உட்காருங்க, வசதியா உட்காருங்க அப்படின்னு ஊஞ்சல்ல போய் உட்கார்ந்துருக்க மனோகர் சொல்ல, அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உட்காருங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, நடேசன் ஒரு பேக் எடுத்துட்டு சோஃபாட்ட போறாரு. அண்ணே உட்காருண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்லவனும் வர, சோழன் வர ஆல்ரெடி அங்க சோஃபால உட்கார்ந்துருந்த தாஸ், மாப்பிள்ள வாங்க, அட வாங்க மாப்பிள்ள அப்படின்னு இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு செல்லமா தட்டுற மாதிரி முதுகுல பட்டார்னு ஒன்று வைக்கிறாரு. சோழனுக்கு சுளுக்கு பிடிச்ச மாதிரி வலிக்குது, ஆனாலும் காட்டிக்க முடியாம லைட்டா நெளிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. சோஃபால உட்கார்ந்த நடேசன் குழந்தைங்க மாதிரி ஜங்னு குதிச்சு பாக்குறாரு. அவரு டிராம்போலின்ல குதிக்கிற மாதிரி குதிக்க சோஃபா அப் அண்ட் டவுன் போயிட்டு வர, கூட உட்காந்துருக்க சேரனும் பாக்குறதுக்கு குதிக்கிற மாதிரி தான் இருக்கு. நிலா சின்ன சிரிப்போட பாத்துக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா, சீ என்ன ஜென்மம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அருவருப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா சும்மா இருங்கப்பாங்கிறாரு சேரன். இருடா, நல்லா மெத்துன்னு இருக்குது, ஏய் அப்படின்னு உட்கார்ந்த வாக்கிலேயே ஜிங்குன்னு குதிச்சு பாக்குறாரு. அப்பா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியா உட்காருங்கன்றாரு சேரன். எவ்வளவுக்கு மெத்துன்னு இருக்குன்னு செக் பண்ண வேண்டாமா அப்படின்னு நடேசன் சொல்ல, இந்த காட்டுவாசிங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடுற அளவுக்கு ஆயிடுச்சு பொழப்பு அப்படின்னு தேனு ரொம்ப கடுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. தாஸ் சோழனைய சைட் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, இவன் ஒருத்தன் அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மதி எல்லாருக்கும் குடிக்க ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு கொண்டு வந்து நீட்ட சேரன் எழுந்து நின்று எடுத்துக்கிறாரு. உட்காந்துக்கங்க அப்படின்னு மதி சொல்ல, அண்ணே உட்காந்துக்கங்கண்ணே அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. நடேசன் ஒரு டம்ளர் எடுத்துட்டு, என்ன வாட்டரா அப்படிங்கிறாரு. அடுத்து தாஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்க அவங்க வேணான்றாங்க. அடுத்து சோழன் கிட்ட நீட்டு அவரு ஒன்று எடுத்துக்கிறாரு. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க, எந்த கூச்சமும் வேண்டாம் அப்படின்னு மனோகர் சொல்ல, சரிங்கன்றாரு சேரன். அப்போ மனோகர் மொபைல்ல ஏதோ சவுண்டு வர, ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு அவரு அங்கிருந்து போக, நிலா பக்கத்துல நின்றுட்டு இருந்த தேனும் அங்கிருந்து போறாங்க. ஓகே, பெருசா யாரும் இல்ல, வச்சு செய்ய ஆரம்பிக்கலாமான்னு தாஸ் சோழனை பாக்குறாரு. கொஞ்சம் தள்ளி வந்த மனோகர், அனுப்பியிருக்கேன், ஓகே வந்த ஒன்று சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, தேனு வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க கால் பண்றேங்கிறாரு அவரு போனை வச்சதும், ஏங்க என்னங்க இது, இந்த ஆள் சின்ன குழந்தையாட்டமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, வயசுக்கு ஏத்த வேலையா பாக்குறாரு அப்படின்னு பயங்கர அருவருப்பும் எரிச்சலுமா தேனு சொல்றாங்க. என்னாச்சு, யார பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு மனோகர் கேட்க, வேற யார பத்தி, அந்த சோழனோட அப்பாவை தான். முன்ன பின்ன சோஃபாவையே பார்த்தது இல்லையா, அந்த சோஃபாவில் ஜிங்குன்னு குதிச்சிட்டு இருக்கிறாருங்க. அப்படின்னு அவங்க பொறுமை தள்ளிக்கிட்டு இருக்க, அப்படிங்கிறாரு மனோகர். பத்தாவதுக்கு வீட்டை பார்த்து எவ்வளோ பெரிய வீடுன்னு கண்ணு வேற வைக்கிறாருங்க அப்படின்னு தேனு பொறுமுறாங்க. அந்த ஆள் சோஃபா மேலே ஏறி நின்று குதிக்காம இருக்கதே பெரிய விஷயம். என்ன பண்றது, பொண்ணுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மனோகர் உச்சி கூட்டிட்டு, நீ போய் அவங்களுக்கு காஃபி கொடுங்கிறாரு. அதுங்களுக்கெல்லாம் அது ஒண்ணுதான் குறைச்சலுங்கிற மாதிரி தேனு பார்க்க, நீ போய் கொடு, நான் ஃபோன் பேசிட்டு வரேங்கிறாரு மனோகர். சரிங்கன்னு போறாங்க. அங்க கிச்சன்ல 2-3 பேர் இருக்காங்க. மனோகர் மறுபடியும் ஹலோன்னு ஃபோன் பேச ஆரம்பிக்க, தம்பி நின்றுகிட்டே இருக்கீங்களே உட்காருங்க அப்படின்னு காஃபி ட்ரேயோட வர்ற தேனு பாண்டிகிட்ட சொல்றாங்க. இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்ல, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ட்ரேயை நீட்டுறாங்க. தேங்க்ஸ்ன்னு 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. அடுத்த சேரன் கிட்ட வர அவர் வேகமா எழுந்து எடுக்க போக, உட்காருங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு நீட்டுற தேனு அடுத்ததா நடேசனுக்கு நீட்டுறாங்க. அவரும் எடுத்துக்க, அடுத்து சோழன் கிட்ட கொண்டு வந்து இந்தாங்க எடுத்துக்கங்கன்றாங்க. அவரும் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி மதியம் நிலாவும் நின்றுட்டு இருக்காங்க. ட்ரேயை வச்ச அவங்க அம்மா, ஏய் நிலா
நாளைக்கு ரிசப்ஷனை வச்சுட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கிற. உனக்கு மெஹந்தி வைக்கிறதுக்கு ஆள் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. மதி, இவளை கூட்டிகிட்டு போமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. வா அப்படின்னு மதி நிலாவோட முதுகில் தட்ட, அம்மா இப்போ தானே வந்தோம், உடனே போகணுமா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாண்டி இப்போ மெஹந்தி வச்சாதான் நாளைக்கு நல்லா செவக்கும் அப்படிங்கிறாங்க தேனு. இல்லைம்மா, நான் எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறமா போறேனேன்றாங்க நிலா. இவ கிளம்பி நான் இவனுங்களை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா அசைய மாட்டேங்கிறாளேன்னு தாஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நிலா, நீ வா அப்படின்னு அவங்க அம்மா அவங்க கையை பிடிக்க, அம்மா இல்லைம்மா, எல்லாருக்கும் ரூம் கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றேம்மான்றாங்க நிலா. தினம் அவங்க வீட்டில் அவங்க கூடவே தானே இருக்கிற, இத்தனை மாசம் கழிச்சு இப்பதான் பிறந்த வீட்டுக்கே வந்திருக்கிற, இங்க இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் எங்க கூடவும் இருக்கலாம் இல்லைன்னு தேனு ரொம்பவே ஏக்கத்தோட கேக்குறாங்க. என்ன செய்ய போறா அப்படின்னு தாஸ் பார்த்துட்டு இருக்க, இங்க பாரு, உனக்காக மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, இதை முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வேற போகணுமாண்டி, நீ வா அப்படின்னு தேனு பிடிவாதமா நிலாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நிலா அசையாம நிக்க, நீ போ நிலா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. கொடுங்க அப்படின்னு சோழன் கிட்ட இருந்து கப்பை வாங்கி தாஸ் வைக்கிறாரு. எல்லாரும் அங்க கப்பை வச்சுட்டு உட்காடுறாங்க. நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு சேரன். சரிண்ணே அப்படின்னு நிலா தலையாட்ட, நீ வா நிலா போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. மதி, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல அவங்க கிச்சன் பக்கம் போகிறாங்க. மனோகர் ஃபோன் பேசி முடிச்சுட்டு கரெக்டாக அங்கே வர்றாரு. சாரி, ஒரு அர்ஜென்ட் ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, சார் அது பரவாயில்லைங்க சார், எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸியாக இருக்கும்லங்கிறாரு சோழன். அப்புறம் ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மனோகர் கேட்க, நல்லா இருந்துச்சுங்க சார், எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைங்கிறாரு சேரன். ஏன்பா, நிலாவுக்கு மட்டும் மெஹந்தி மேக்கப்னு பண்ணினா போதுமா, நம்ம மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டாமா அப்படின்னு உரிமையா சோழனோட தோல்ல கைய போடுற மாதிரி அப்படியே ஒரு நசுக்குறாரு தாஸ். மனோகருக்கு அந்த கோடுவேர்டு புரிஞ்சிருது. ஓ ஆமால, அதை பத்தி யோசிக்கவே இல்லை பாரு, பேசாம நீ மாப்பிள்ளைய நல்ல பியூட்டி பார்லரா கூட்டிட்டு போ, இன்னைக்கு ஃபேஷியல் பண்ணாதான் நாளைக்கு செட் ஆகும்னு சொல்லுவாங்க அப்படின்னு மனோகர் சொல்ல சோழனுக்கு லைட்டா பயம் வருது. அவரும் ஆமாப்பா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இழுத்துக்கிட்டு இந்த கையில சப்பு சப்புன்னு 2 வைக்கிறாரு. பாண்டியும் பல்லவனும் கொஞ்சம் கலக்கமும் பயமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நாளைக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுவோம் என்ன அப்படிங்கிறாரு மனோகர். ஐயோ மாமா, அதெல்லாம் தேவையே இல்லை, நான் இயற்கையாவே அழகு அப்படின்னு சோழன் காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. மனோகர் உடனே இவன் சொல்றதை கேட்டு அழகுங்கிற வார்த்தை அகராதியை விட்டு போயிடாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு பாக்குறாரு. அடேங்கப்பா, பின்றானே பிள்ளையாண்டான் அப்படிங்கிற மாதிரி நடேசன் பெருமையா பார்த்துட்டு இருக்க. அப்ப நிலா அழகு இல்லைங்கிறீங்களான்னு பம்பழுக்க ஒரு தூண்டில போடுறாரு தாஸ். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையேங்கிறாரு சோழன். நிலா பேரழகு, அவளுக்கே மேக்கப்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் சோழா, அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, போயிட்டு வாடாங்கிறாரு. ஐயோ அண்ணே, வரப்போற ஆபத்து தெரியாம அனல்ல தள்ளிவிட போறியா அப்படிங்கிற மாதிரி சோழன் பார்த்தாலும் சரி போறேன்னு அரமனசா சொல்றாரு. டேய் மாப்பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு மனோகர் சொல்ல, சரிப்பா அப்படின்னு தொடையில படார்னு ஒன்று வச்சுட்டு மாப்பிள்ளை வாங்க போலாம் அப்படின்னு தோளோட சேர்த்து ஒரு உழுக்குறாரு தாஸ். போயிட்டு வர்றேன்ப்பா அப்படின்னு தாஸ் எழுந்திருச்சு சோழனை கூட்டிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போற மாதிரி அப்படியே இறுக்கி அணைச்சி இழுத்துட்டு போறாரு. அடுத்து மிச்ச 4 பேரையும் பார்த்துட்டு நீங்க ஃப்ரெஷ்அப் ஆகணும்ல, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மனோகர் ஊஞ்சலை விட்டு இறங்கி சண்முகன்னு கூப்பிடுறாரு. தாஸ் சோழனை கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்திட்டு அவரே கார் எடுக்கிறாரு. இங்க நிலாவுக்கு முகத்துல ஃபேஷியல் பண்ணிவிட்டு 2 வெள்ளரிக்காய் துண்டை வச்சுட்டு கையில மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தலைய சாச்சு அராமா படுத்திருக்க அதை டிசைனா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க மதி. ஒரு லேடியும் ஒரு பையனும் அங்க வர்றாங்க. என்ன பண்றீங்கன்னு மதி கிட்ட கேட்க, முகத்துல ஃபேஸ் பேக் போட்டிருக்கார்ல, அதான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்றாங்க மதி. ஐயோ அண்ணிங்கிற மாதிரி நிலா வாய திறக்க முடியாம கையை மட்டும் நீட்ட, அவ பர்த்டே அன்னைக்கு சோசியல் மீடியால போடணும்ல அப்படின்னு மதி சொல்ல, சூப்பருங்கிறாங்க அந்த பொண்ணு. அண்ணி அப்படின்னு நிலா கூப்பிட்டு இருக்க. நிலா, உன்னோட கசின்ஸ் தான் வந்திருக்காங்க, காவ்யா, சேகர் அப்படின்றாங்க மதி. சொல்லிக்கிட்டே 4 ஸ்னாப் எடுக்கிறாங்க. அப்புறம் திருவண்ணாமலையில இருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கோம், ரிசப்ஷனுக்கு வந்துருவாங்கன்றாங்க மதி. காவ்யா எப்படி இருக்கன்னு நிலா கேட்க, நான் நல்லா இருக்கேன்றாங்க அந்த பொண்ணு. நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த
அப்படின்னு நிலா கேட்க, நான் வந்து 6 months ஆகுதுங்கிறாரு கூட இருக்கவரு. சொல்லவே இல்லையேடாங்கிறாங்க நிலா. நீங்க தான் கல்யாணம் பண்ணி பிஸி ஆகிட்டீங்களேங்கிறாரு அந்த பையன். போன் கூட இல்ல, நான் கால் பண்ணாலும் நம்பர் ஆக்டிவா இல்லைன்னு சொல்லும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன்டா, புது நம்பர் உனக்கு தரேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி ஓகேன்றாரு அவரு. ஆமா, இந்த குக்கும்பர் எடுத்துடலாமான்னு நிலா கேட்க, ஏய் 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 இரு இரு இரு, அதெல்லாம் எடுக்க கூடாது, நாளைக்கு முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, இரு இன்னும் 10 minutesல அது காஞ்சிடும் அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்க. இங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கையில மெஹந்திய படு சின்சியரா போட்டுட்டு இருக்காங்க. காவியா அப்படி எட்டி பாக்குறாங்க. ஏய் மெஹந்தி சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்படியா அண்ணி, எனக்கு போடுற மெஹந்தி நான் பார்க்க வேண்டாமான்னு நிலா கேக்குறாங்க. நீ சூஸ் பண்ண மெஹந்தி டிசைன் தானேன்னு கேக்குறாங்க மதி. ஆமா, நான் தான் சூஸ் பண்ணேன், ஆனா எப்படி வருதுன்னு தெரிய வேணாமா அப்படின்னு நிலா கேட்க, ரொம்ப அழகா வந்திருக்கு, வெயிட் பண்ணுங்கிறாங்க மதி. நிலா ஃபேஸ் பேக் போட்டிருக்க, இப்ப கையில மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்க, எப்படி வாஷ் பண்ணுவேன்னு கேக்குறாங்க காவியா. ஆமா இல்ல, அதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற நிலா டபக்குன்னு நிமிந்து உட்காடுறாங்க. கண்ணில் இருக்க குக்கும்பர் பீஸை எடுக்க போறாங்க. கொஞ்சம் கையை அசைக்காதீங்கன்னு ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் நிலா அவசரப்படாத அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குக்கும்பர் ஸ்லைஸ் எடுத்து அவங்க கையில கொடுத்துடுறாங்க. இப்ப எப்படி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு நிலா கேட்க, உனக்கு கையாதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மதி. அப்படிங்கிற மாதிரி சின்ன சிரிப்போட பாக்குற நிலா குனிஞ்சி மெஹந்தியை பார்த்துட்டு நல்லா வந்திருக்குன்றாங்க. ஆமாம்ல அப்படின்னு காவியாட்ட கேட்க, காவியாவும் பார்த்துட்டு ஆமாம் சூப்பராக போடுறாங்கல்லன்றாங்க. ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்குன்றாரு அந்த பையனும். இரு இதை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு அவங்க கையை ஃபோட்டோ எடுக்கிறாங்க மதி. மேடம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நான் அடுத்த கைக்கும் போடுறேன்றாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். அப்படின்னு நிலா தலையாட்ட, சரி வா அப்படின்னு மதி கூட்டிட்டு போறாங்க. நிலாவும் எழுந்து போறாங்க. யூஸ்வலா இதுக்கெல்லாம் இவ்வளவு இழுக்க மாட்டாங்க, என்ன காரணம்னு தெரியல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஏதாவது உள்குத்து வச்சிருக்காங்களான்னு தெரியல. முகத்தை கழுவிட்டு வர, ஓ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சா அப்படின்றாரு அவரு. அந்த கைக்கு போட்டுடலாமா அப்படின்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்க, போட்டுருங்கன்றாங்க மதி. இல்ல அடுத்த கையை நீட்ட. அப்போ தேன் அங்க வர்றாங்க. வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு காவியாவையும் அந்த பையனையும் பார்த்து கேட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. அந்த பையன் எழுந்து நின்று, நாங்க நல்லா இருக்கோம் அப்படிங்கிறாரு. சாப்பிட்டீங்களா இல்லையா, போய் முதல்ல சாப்பிடுங்கன்னு தேன் அவங்கள அனுப்புறாங்க. வா போலன்னு அந்த பையன் கூப்பிட, நீ போயிட்டு வா நான் பேசிட்டு இருக்கேன்றாங்க காவியா. அப்போ ஒரு பவுல்ல ஏதோ கொண்டு வந்திருக்க அவங்க அம்மா. நிலா அப்படின்னு கூப்பிட அந்த பக்கம் திரும்புறாங்க நிலா. வாயை தர அப்படின்னு சொல்ல, எதுக்குமா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க நிலா. எதுக்குன்னா டைம் என்ன ஆகுது, ஏதாவது சாப்பிட வேணாமா, உனக்கு பிடிக்குமேன்னு தான் கேசரி பண்ணி எடுத்துட்டு வந்தேன், கையில மெஹந்தி போட்டிருக்கல, எப்படி சாப்பிட முடியும், அதான் நான் ஊட்டி விடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நிலா வாயை திறந்து காமிக்கிறாங்க. அவங்க அம்மா ஊட்டி விடுறாங்க. 2 ஸ்பூன் ஊட்டி விட்டுட்டு, நிலா இது நானே பண்ணின கேசரி எப்படி இருக்குன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நிலாவும் வாயில இருக்கதை முழுங்கிட்டு சூப்பரா இருக்குன்றாங்க. மதி ரசனையோட இவங்கள பாத்துக்கிட்டு இருக்க, அம்மா அவங்கெல்லாம் ஓகேயான்னு நிலா கேக்குறாங்க. யாரடின்னு அவங்க அம்மா கேட்க, சோழனும் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் அப்படின்னு நிலா கேட்க, தேனுக்கு சரியா கடுப்பாகுது. ஆனாலும் அதை மறைச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் ஓகே தாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்த ஸ்பூனை ஊட்டி விடுறாங்க. அந்த வாயை வாங்கிக்கிற நிலா, அம்மா அவங்களெல்லாம் நல்லா கவனிக்கணுமா அப்படின்னு சொல்ல, நான் நல்லா தாண்டி கவனிச்சிட்டு இருக்கிறேன், நீ அதை நினைச்செல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, இந்தா அப்படின்னு அடுத்த வாயை ஊட்டி விடுறாங்க. சரி இது இருக்கட்டும், அம்மா போய் உனக்கு பாயசம் எடுத்துட்டு வரேன்றாங்க தேனு. என்னம்மா இப்பதானே ஸ்வீட் சாப்பிட்டேன் அப்படின்னு நிலா கேட்க, இது வேற அது வேற, உனக்கு பிடிக்குமேன்னு தான் பாயசம் செஞ்சிருக்கேன், கொஞ்சம் பேசாம இரு அப்படிங்கிற தேனு அந்த பக்கம் திரும்ப காவியா உட்கார்ந்துருக்காங்க. காவியா என்ன இங்கே உட்கார்ந்துருக்க, டிஃபன் சாப்பிட போகலையான்னு தேனு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் நிலா கூட போறேன்றாங்க அவங்க. நிலா எங்கே போயிட போறா, இங்கே தானே இருக்க போறா, நீ வா டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு தேனு கூப்பிட, சரிங்கம்மான்னு கூட போறாங்க அவங்க. அண்ணி நீங்க அப்பப்போ போய் அவங்கள கொஞ்சம் கவனிங்களேன்னு நிலா சொல்ல, யார நிலா அப்படின்னு மதி கேக்குறாங்க. சோழன் ஃபேமிலி அண்ணி அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் அப்பா நல்லா தான் கவனிக்கிறாரு, வரும்போது கூட பார்த்துட்டு தான் வந்தேன், எல்லாருக்கும் ரூம் கொடுத்து கம்ஃபர்டபுளா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்க. தேனு அடுத்த பவுலோட வந்துடுறாங்க. நிலா இந்தா பாயசம் உனக்கு தான்றாங்க. அம்மா அவங்களுக்கு நல்ல ரூம் தானே கொடுத்துருக்கு அப்படின்னு நிலா கேட்க, செம்ம டென்ஷன் ஆகுது தேனுக்கு. நீ இன்னும் அதை விடலையா, அவங்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா தாண்டி இருக்காங்க, உங்க அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு தேனு கேட்க, நிலா சங்கடமா பாக்குறாங்க.
நீ கேட்டன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப உனக்கு கிராண்டா ரிசப்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்காரு. அவரு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களெல்லாம் நல்லா கவனிக்க மாட்டாரா? இங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் ஏசி ரூம் கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. அவங்கள நம்புவ, ஆனா அப்பாவை நம்ப மாட்டியா அப்படின்னு சுறுசுறுன்னு கோவத்தை மறைச்சிட்டு சொல்ற தேனு, நம்படி, இந்தா பாயசம் சாப்பிடு அப்படின்னு டம்ளர்ல இருந்து எடுத்து ஊட்டி விட நிலா எதுவும் பேச முடியாம வாங்கிக்கிறாங்க. மதி ஏதோ பிறந்த குழந்தைக்கு அவங்க அம்மா ஊட்டி விடுறத பாக்குற மாதிரி ரொம்ப ரசனையோட பார்த்துட்டு இருக்காங்க. போதுமா அப்படின்னு நிலா சொல்ல இன்னும் ஒரு வாய் சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாங்க. தாசும் சோழனும் கார்ல போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. என்னடா ஒண்ணுமே பேசாம இந்த தாடிக்காரன் அமைதியா வர்றானே அப்படின்னு சோழன் மெதுவா திரும்பி தாச பாக்குறாரு. அப்படியே மெதுவா தோல்ல சுரண்டி, மச்சான் என்ன மச்சான் அமைதியாவே வர்றீங்க, மௌன விரதமானு சோழன் கேக்குறாரு. தாஸ் ஒரு மாதிரியா சிரிக்க, இப்படி சிரிச்சா நான் என்ன நினைக்கிறது மச்சான் அப்படின்னு சோழன் கேக்குறாரு. இல்ல நீ எவ்வளவு பெரிய கேடி இல்ல, உன்னை பிடிக்காம தான் என் தங்கச்சி உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கிறா. அது தெரிஞ்சு அவ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணினதுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள அவ மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டல அப்படின்னு தாஸ் சொல்ல பெருமையா சிரிக்கிறாரு சோழன். ஓசில வசதியான வாழ்க்கை வாழ்றது எப்படின்னு சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் எடுப்பீங்க போல இருக்கு அப்படின்னு தாஸ் சொல்ல அவரு சோழன் ஹர்ட் ஆவாரு, சங்கடப்படுவாருன்னு நினைக்க சோழன் ஜாலியா சிரிக்கிறாரு. ஐயோ மச்சான், நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் ஒன்னும் ஆசைப்பட்டு உங்க வீட்டுக்கு வரல, நீங்க தான் வாங்க வாங்கன்னு கெஞ்சி எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் உங்க பணத்து மேலெல்லாம் எனக்கு ஒரு ஆசையே இல்ல மச்சான், அது நிலாவுக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா அவ என்ன லவ் பண்ண அதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சோழன் சொல்ல தாஸ் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. பணம் இருந்தா மட்டும் போதுமா மச்சான், நல்ல குணம் இருக்கணும்ல, அது உங்க யார்கிட்டயுமே இல்லையே அப்படின்னு சோழன் இப்ப அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. பயங்கர கடுப்போட பாக்குறாரு தாஸ். நல்ல வேலை நான் அவளை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல இருந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல இருக்கிற கடுப்பெல்லாம் ரேஷ் டிரைவிங்கா மாத்திடுறாரு தாஸ். ஏய் பாத்து பாத்து, வண்டி சும்மா 100 தாண்டி போயிட்டு இருக்குது, என்ன என்னை எங்கேயாவது கொண்டு போய் மோதிடலான்னு பிளானா அப்படின்னு சோழன் கேட்க தாஸ் வெறியோட திரும்புறாரு. போன முறையை இதெல்லாம் ட்ரை பண்ணி தோத்துட்டீங்க, இப்ப மொத்தமா முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க போல அப்படின்னு சோழன் சொல்ல, நான் போட்ட பிளான் மட்டும் அன்னைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என் கார்ல என் பக்கத்துல நீ உட்கார்ந்துருப்பியா, உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு தாஸ் சொல்ல, புரியுது மச்சான், நல்லா புரியுது, உங்களுக்கு நடந்த இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல, அந்த காண்டில பேசுறீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு தாஸ். சரி, சுத்தமா இருந்தா பிடிக்கல, அழுக்கா இருந்தா பிடிக்குமான்னு சோழன் கேட்பாருன்னு யோசிச்சா அவர் எதுவும் கேட்காம சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. நிலாவை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சு கிளம்பின எங்க அப்பாவே அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கொடுமை இருக்கு பாரு, அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே வெறி ஆகுது. என்ன பண்ண முடியும், இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை தான் வேணும்னு அவ ஆசைப்படுறாளே, சரி போய் வாழன்னு சொல்லியாச்சு, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவ திரும்ப வருவா அப்படின்னு தாஸ் சொல்ல, ஐயோ இன்னமுமாடா இந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சோழன் பாக்குறாரு. அப்போ பேசிக்கிறேன் அப்படின்னு தாஸ் சொல்ல, மச்சான் உங்க நினைப்பு கனவுல கூட ஈடேறாத மச்சான், வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சிரிக்கிறாரு சோழன். ரொம்ப குசும்பு மச்சான், நீங்க கனவு கண்டுகிட்டே இருங்க, அடுத்து நிலா வளைகாப்புக்கு வேணா உங்க வீட்டுக்கு வருவா அப்படின்னு சோழன் சொல்ல பயங்கர எரிச்சல் ஆயிடுது தாஸ்க்கு. அதுவும் ஒரே நாள்ல முடிச்சு அனுப்பிடுங்க, இல்லன்னா நான் சோழன் கூட தான் இருப்பேன்னு அவ கண்டிப்பா சொல்லுவா. இங்க உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல தான் நிலா இருப்பான்னு அவரு நெஞ்ச தொட்டு காமிக்கிறாரு. அது கண்டிப்பா உங்க வீடு இல்ல, ரைட்டா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க மொத்த கோவத்தையும் டிரைவிங்ல காமிக்கிறாரு தாஸ். பொறுமை மச்சான், நான் என்ன ஓட்டவா அப்படின்னு சோழன் கேட்க, உன்னை கார்ல வச்சு ஓட்ட எனக்கு தான் பிடிக்கல, ஆனா நீ ஓட்டி நான் உட்கார்றதுக்கு அதை விட பெரிய அசிங்கமே இல்லை, நீ சைலண்டா வர்றியா அப்படின்னு தாஸ் அவரே வலுவில் கூட்டிட்டு போய் இப்ப வம்புல மாட்டிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்றீங்களா, அப்போ நான் அப்படியே கண்ணை மூடுறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த சீட்டை பின்பக்கம் சாச்சிக்கிறாரு. பார்லர் வந்ததை எழுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹாயா தலைக்கு மேல கைய கோத்துட்டு படுக்கிற சோழன் டக்குன்னு கொஞ்சம் எந்திரிச்சு, அப்புறம் காண்ட்ல எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாதீங்க, நிலா உங்களை கேவலமா கேப்பா, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு தாஸோட தோல்ல தட்டிட்டு ஒரு பெரிய கொட்டாவியை விட்டுட்டு ஜாலியா நீட்டி படுக்கிறாரு சோழன்.
ச்சே, ஒரு டிரைவர் நாய்க்கு நான் டிரைவர் வேலை பார்க்கணுமா? எல்லாம் தலையெழுத்து என் தங்கச்சியால அப்படின்னு கடுப்போட காரை ஓட்டிட்டு இருக்காரு தாஸ். கண்ணை மூடி படுத்திருக்கிற சோழன் அப்பப்ப நம்பாம கண்ணை திறந்து நைஸா பாத்துக்கிறாரு. கார் போயிட்டு இருக்கு. அது பார்லருக்கு போகுதா இல்ல ஏதாவது பாதாளத்துக்கு போகுதான்னு மண்டே தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.